இவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பெயர்ச்சி 2024 to 25 எப்படி அமைகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மற்ற ராசிக்காரர்களை விட மிக சிறந்த அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ராசியாக நிச்சயமாக கடகராசி பார்க்கப்படுகிறது. என்றால் கடகராசி குருவின் உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய குரு கிரகத்தின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் அசுர வளர்ச்சி ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது அஷ்டம சனியின் பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கக்கூடிய இனிமையான வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் கடகராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்து 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார், வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உதாரணமாக நம்மளையே நாம் எடுத்துக்கொள்வோம். தற்போது நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல் ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம். ஆனால் அதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் குருவிடம் இருந்து எந்த விதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது. ஏனென்றால் குரு மனித வாழ்வில் சுகங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது
அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல 8 கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், அனைத்து சிரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது, பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சம கிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே குருவை சம கிரகமாக தான் பார்க்கின்றன. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும், நீச்ச வீடாக மகர ராசியும், ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எனவே 2024 முதல் 25 வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் வலுவாக லாபஸ்தானத்திற்கு வந்திருப்பதோடு மட்டுமல்லாது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல மிகவும் வலுவாக கிடைக்கிறதுங்க. 3ஆம் இடமான தைரியஸ்தானம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் இந்த இடங்கள்ல வலுவாக கிடைப்பதால் குடும்ப ரீதியாக எந்த விதமான பணியாக இருந்தாலும், சிக்கலாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதோடு குடும்பத்தை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் திக்குமுக்காட செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். புத்திர பாக்கியம் நிறைந்து கிடைக்குங்க. அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் மிக சிறப்பாக உண்டு. பண விரயம் என்பது குறைந்து சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட இந்த தருணத்தில் அதிர்ஷ்டவசமாக அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரிலே வாங்குவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட அனைத்தும் சுமூகமான ஒரு நிலையை எட்டப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில் ரீதியாக சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் குரு லாபத்தில் மாறியிருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு அலைச்சல் சிரமம் ஏற்பட்டாலும் கூட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிலர் தொல்லை தந்திருந்தாலும் கூட அந்த தொல்லைகள் அத்தனையும் தகர்த்தெறிகிறாருங்க குரு. உத்தியோக ரீதியாக மிக சிறந்த வளர்ச்சி கடகராசிக்காரர்களுக்கு இனிமையாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான யோகத்தை கொடுப்பதால் நிச்சயமாக கலைத்துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை
என அனைத்திலும் அசுர வளர்ச்சி கிடைக்க போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகள்ல தொடர்ந்து நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். வருமானம் மிக அதிக அளவில் உயரக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளும் மிக சாதகமான ஒரு சூழ்நிலையாக உருவாகிறது. குரு மிக வலுவான வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்கிறாருங்க. சனி சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் ராகு கேது மிக வலுவாக சஞ்சரிப்பதால் அரசியல் துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் அத்தனையும் உங்களுடைய வெற்றிக்கு உரித்தான ஒன்றாக மாற்றிக் கொடுக்கின்றன. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. செவ்வாய் குருவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் சாதகமாக லாபத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அனைத்து விதமான சூழ்நிலைகளும் மிக அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபத்தில் இருப்பது பல மடங்கு நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. அனைத்தும் உங்களின் விருப்பம்படிதான் நடைபெறும் என்பதை துல்லியமாக குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.